அனைவருக்கும் வணக்கம். திண்டிவனம் நகரி புதிய ரயில் பாதை திட்டம் பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் நிற்கிற ஸ்டேஷன் வந்து வாலாஜா ரோட் ஸ்டேஷன். நீங்கள் பார்க்குற இந்த டைரெக்ஷன் வழியாக தாங்க வாலாஜா ரோட் வந்து டுவர்ட்ஸ் ஷோலிங்கர் டவுனுக்கு புதிய ரயில் பாதையை வந்து அமைக்கிறாங்க. ரைட் சைடில் பார்க்குற ட்ராக் வந்து வாலாஜா ரோட் ஸ்டேஷன் வந்து டுவர்ட்ஸ் ராணிப்பேட்டை போகிற டைரெக்ஷனில் அமைக்கப்பட்டிருக்க புதிய ரயில் பாதை தான் இது. எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்லாம் முடிச்சிட்டாங்க ராணிப்பேட்டை வரைக்கும். அதாவது புதிய ரயில் பாதைன்னு சொல்ல முடியாது, ஏற்கனவே பிரிட்டிஷ் காலத்தில் இந்த ரயில் பாதை தான். அதை வந்து மறுசீரமைச்சு இந்த திண்டிவனம் நகரி புதிய ரயில் பாதை திட்டத்தின் கீழே இந்த பழைய ரயில் பாதையை மேம்படுத்தி புதிய தண்டவாளம் அமைச்சு ராணிப்பேட்டை வரைக்கும் ட்ராக் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி 2021 கூட்ஸ் ட்ரெயின் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ராணிப்பேட்டையிலேருந்து. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் பார்க்குற வியூ தாங்க வாலாஜா ரோட் ஸ்டேஷன்லேருந்து டுவர்ட்ஸ் ஷோலிங்கர் டவுன் டைரெக்ஷனில் அமைக்கப்பட்டிருக்க ட்ராக் பெட். லெஃப்ட் சைடில் பார்க்குற ட்ராக் வந்து ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ட்ராக் தான். அதாவது வாலாஜா ரோட்லேருந்து டுவர்ட்ஸ் சென்னை சென்ட்ரல் டைரெக்ஷனில் போகிற அந்த ட்ராக் தான் நீங்கள் பார்க்குறீங்க ரைட் சைடில். இந்த ட்ராக்குக்கு பேரலாக தான் வாலாஜா ரோட்லேருந்து ஷோலிங்கர் டவுன் போகிற அந்த ரயில் பாதை அமைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பேரலாக தான் இந்த புதிய ரயில் பாதை வந்து அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் டைரெக்ஷன் திரும்பி டுவர்ட்ஸ் ஷோலிங்கர் டவுன் போயிடும். இங்கேருந்து வாலாஜா ரோட் ஸ்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற இந்த ட்ராக் பெட் பணிகள் வந்து ஷோலிங்கர் டவுன் வரைக்கும் முழு அளவில் அங்கங்கே முக்கால்வாசி பகுதியில் வேலை வந்து வேகமாக நடக்குதுன்னே சொல்லலாம். நான் வாலாஜா ரோட் ஸ்டேஷன் ஷோலிங்கர் டவுன் போகிற அந்த ரோடுக்கு பேரலாக நிறைய பகுதியில் இந்த ட்ராக் பெட் அமைக்கிற பணிகள் வந்து பார்க்க முடிஞ்சுது. அதாவது ரோடு பக்கத்தில் அமைக்கிற பணிகள் மட்டும் தான் பார்க்க முடிஞ்சுது. இன்டீரியரில் தான் அந்த அலைன்மெண்ட் போகும். முக்கால்வாசி அந்த பகுதியில் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க தெரியல. நான் இருக்கிற இந்த லொக்கேஷனோட ஊர் பேர் வந்து எடப்பாளையம். அம்மூர் பக்கத்தில் இருக்குது. வாலாஜா ரோட் ஸ்டேஷன்லேருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். தற்போது வாலாஜா ரோட் ஸ்டேஷன்லேருந்து ஷோலிங்கர் டவுன் சுமார் ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த பகுதியில் தான் இப்போ வந்து ட்ராக் பெட் அமைக்கிற பணிகள் வந்து நடக்குது. அதே மாதிரி நகரி டு பொதட்டூர்பேட்டை சுமார் ஒரு 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த பகுதியிலும் ஏற்கனவே ட்ராக் பெட் அமைக்கிற பணிகளை வந்து தொடங்கிட்டாங்க. நான் லாஸ்ட் அப்டேட் வீடியோவிலே காமிச்சிருந்தேன். இப்போ அநேகமாக ட்ராக் பெட் பணிகளை வந்து ஃபுல்லாகவே முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த திண்டிவனம் நகரி புதிய ரயில் பாதை திட்டத்தோட மொத்த நீளம் வந்து சுமார் 180 கிலோமீட்டர். அதில் வாலாஜா ரோட் ஸ்டேஷன் ஷோலிங்கர் டவுன் ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இந்த பகுதியும், நகரி டு பொதட்டூர்பேட்டை சுமார் 13 கிலோமீட்டர் அந்த பகுதியில் மட்டும்தாங்க வேலைகள் வந்து நடக்குது. மற்ற பகுதியில் இன்னும் வேலைகள் வந்து தொடங்கலை. மீதி இருக்கிற பகுதி வந்து பொதட்டூர்பேட்டையிலேருந்து ஷோலிங்கர் டவுனும் ராணிப்பேட்டையிலேருந்து திண்டிவனம் இந்த பகுதியில் இன்னும் ட்ராக் பெட் அமைப்பதற்கான வேலை இன்னும் தொடங்கலை. ஆனால் டெண்டர் நோட்டீஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க. பொதட்டூர்பேட்டையிலேருந்து ஷோலிங்கர் டவுன் அந்த பகுதியும், ராணிப்பேட்டையிலேருந்து ஆரணி இந்த 2 பகுதிக்கும் டெண்டர் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்னும் கான்ட்ராக்டர் ஃபைனலைஸ் பண்ணல தான் நினைக்கிறேன் நான் கேள்விப்பட்ட வரைக்கும். ஹோப் வரும் நாட்களில் மீதி இருக்கிற கடைசி பகுதி ஆரணி டு திண்டிவனம் டெண்டர் நோட்டீஸ் கொடுத்து கான்ட்ராக்டர் வந்து ஃபைனலைஸ் பண்ணணும். அதே மாதிரி ஏற்கனவே டெண்டர் நோட்டீஸ் கொடுத்த பொதட்டூர்பேட்டை ஷோலிங்கர் டவுன் அந்த பகுதியும், ராணிப்பேட்டை ஆரணி அந்த பகுதியும் கான்ட்ராக்டர் சீக்கிரமாக ஃபைனலைஸ் பண்ணி வேலை தொடங்கினாங்கன்னா நல்லாயிருக்கும். ட்ராக் பெட் பொறுத்த வரைக்கும் இந்த அளவு ஹைட்டு தாங்க மண் வந்து நிரப்பியிருக்காங்க. இதுக்கு மேலே இன்னும் 2-3 லேயர் மண் நிரப்பி ஹைட் பண்ணுவாங்களா இல்லையான்ட்டு போக தான் தெரியும். இதுதான் டுவர்ட்ஸ் ஷோலிங்கர் டவுன் டைரெக்ஷனில் அமைக்கப்பட்டிருக்க ட்ராக் பெட். இந்த அளவு தாங்க என்னால் கவர் பண்ண முடிஞ்சது. இதுக்கப்புறம் ஷோலிங்கர் வரைக்கும் ட்ராவல் பண்ண பஸ்ஸில், அப்போது பஸ்ஸில் பயணம் செய்த போது ரோடுக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடில் ட்ராக் பெட் வந்து அமைச்சிருந்தாங்க. ஒரு சில பகுதி எக்ஸாக்டாக சொல்லணும்னா கொடைக்கல் மோட்டூர் ரோடு நினைக்கிற நடுவில் ஒரு ஸ்டாப் வந்தது. அது பக்கத்தில் ட்ராக் பெட் அமைக்கிற பகுதி வந்து பார்க்க முடிஞ்சுது. வாலாஜா ரோட்லேருந்து ஷோலிங்கர் போகிற அந்த மெயின் ரோடுக்கு ரைட் சைடில் குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் இந்த ட்ராக் அலைன்மெண்ட் வருது. அந்த கொடைக்கலுக்கு முன்னாடியா அதுக்கப்புறமா தெரியல. அதுக்கப்புறம் இந்த ட்ராக் அலைன்மெண்ட் வந்து ரோடோட லெஃப்ட் சைடில் வருது. ஸோ அந்த பகுதியில் இந்த வாலாஜா ரோட் ஷோலிங்கர் மெயின் ரோடை கிராஸ் பண்ணி போகிறதுனால அந்த இடத்துல ஒரு ஃப்ளைஓவர் அமைக்க வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாலாஜா ரோட் ஷோலிங்கர் செக்ஷனில் நடுவில் கொடைக்கல்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அமைக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த ட்ராக் பெட் சம்மந்தமான ஷார்ட்ஸ் எதுவும் எடுக்க முடியலங்க. நான் பஸ்ஸில் பயணம் செய்யும்போது எடுத்த ஒரு 2-3 கிளிப்பிங்ஸ் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சுது.
சோழிங்கர் வரைக்கும் பயணம் செஞ்சேன். ஆனால் சோழிங்கரில் வந்து எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷனில் இந்த ரயில்வே ஸ்டேஷன், அதாவது சோழிங்கர் ரயில்வே ஸ்டேஷன் அமைக்கிறாங்கன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. நான் சோஷியல் மீடியாவில் கேள்விப்பட்ட நியூஸ் வரைக்கும் சோழிங்கர் ஏரிக்கரைக்கு பேக் சைடில் தான் அந்த ட்ராக் அலைன்மெண்ட் போகுது. மோஸ்ட்லி அந்த இடத்துல தான் அமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பகுதி கவர் பண்ணலான்னு நினச்சி சோழிங்கர்லேருந்து சுமார் ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து போனாங்க டுவர்ட்ஸ் சித்தூர் போகிற ரோட்டில். ஏன்னா அந்த டைரெக்ஷன் வழியாக தான் அந்த ட்ராக் அலைன்மெண்ட் வந்து கடந்து போகும். சோழிங்கர் ஏரிக்கரை பக்கத்து வரைக்கும் போக முடிஞ்சது. அங்கே இருந்த பொதுமக்கள் கையில் விசாரிக்கும் போது ரயில்வே ஸ்டேஷன் எங்கே வரும்னு நான் கேட்டபோது அவங்களுக்கு தெரியல. ஸோ மேபி பேக் சைடில் வரும்னு நினைக்கிறேன், ஏரிக்கரையோட பேக் சைடில். அது மேபி அடுத்த வாட்டி நான் போனேன்னா அந்த லொக்கேஷன் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதுதாங்க சோழிங்கர் ஏரி. நான் நிற்கிற லொக்கேஷன் வந்து சோழிங்கர்லேருந்து சித்தூர் போகிற ரோடு. இது எக்ஸாக்டாக சொல்லணும்னா சோழிங்கர் நகராட்சி ஆஃபீஸ் இருக்கும், அதுக்கு முன்னாடி தான் இந்த பகுதி இருக்குது. ஏரியிலேருந்து கலங்கல் தண்ணி போகுது. இந்த ஏரிக்கு பேக் சைடில் தான் மோஸ்ட்லி சோழிங்கர் ஸ்டேஷன் அமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி முடிஞ்சால் அடுத்த வாட்டி சோழிங்கர் வந்தேன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதுதாங்க சோழிங்கர் பஸ் ஸ்டாண்ட். ரெனோவேஷன் ஒர்க் வந்து நடக்குது. அஃப்கோர்ஸ் சோழிங்கர்னால் உங்களுக்கு தெரியும், புகழ்பெற்ற கோயில் இருக்குது, யோக நரசிம்மர் கோயில். ஃப்யூச்சரில் இந்த கோயிலுக்கு இந்த ரயில் பாதை அமைஞ்சதுன்னா ரொம்பவே பக்கமாக இருக்கும் சோழிங்கர் கோயில் ரீச் பண்ணதுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற வியூ வந்து சோழிங்கர்லேருந்து வாலாஜா ரோடுக்கு பஸ்ஸில் பயணம் செஞ்ச போது ரைட் சைடில் எடுத்த வியூ தான் இது. ட்ராக் பெட் அமைக்கிற அந்த பணிகள் வந்து பார்க்க முடிஞ்சது. உங்களுக்கு வீடியோவில் அந்தளவுக்கு கிளியராக தெரியுமான்னு தெரியல, ஆனால் நான் பஸ்ஸில் போகும்போது என்னால் பார்க்க முடியுது அந்த ட்ராக் பெட் அமைக்கிற பணிகள். இந்த லொக்கேஷன் வந்து எக்ஸாக்டாக கொடைக்கலுக்கும் மோட்டூர் ரோடுன்னு ஒரு பஸ் ஸ்டாப் வருது, அந்த பகுதியில் தான் இந்த பணிகள் வந்து நடக்குது. முடிஞ்சால் அடுத்த வாட்டி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். முக்கியமாக சோழிங்கர் அந்த பகுதியிலையும் சோழிங்கர்லேருந்து கொடைக்கல் அந்த பகுதியில் நடக்கிற வேலைகளும் இப்போ தான் வந்து என்னால் ஓரளவுக்கு கணிக்க முடிஞ்சது எந்த ரூட் வழியாக போகுதுன்னு. அடுத்த வாட்டி இன்னும் கொஞ்சம் கிளியராக கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது வந்து வாலாஜா ரோட் ஸ்டேஷன் கிட்டே நடக்கிற பணிகள். ரயில்வே ட்ராக் நீங்கள் பார்க்கலாம், அது ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ரயில்வே ட்ராக் பக்கத்தில் தான் அந்த ட்ராக் பெட் தான் அமைக்கிறாங்க. இப்போ வந்து ராணிப்பேட்டை ஸ்டேஷனில் நடக்கிற பணிகள் தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து வாலாஜா ரோட் ஸ்டேஷன்லேருந்து ராணிப்பேட்டை வரைக்கும் ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ண ரயில்வே ட்ராக் போர்ஷன் தான் இது. இதுதான் வந்து ராணிப்பேட்டை ஸ்டேஷன். எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நான் போன வாட்டி வரும்போது அப்போ தான் எலக்ட்ரிக் போல் அமைப்பதற்கான அந்த பள்ளெல்லாம் நோண்டி வச்சுருந்தாங்க. இப்போ ஃபுல்லாகவே முடிச்சிட்டாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ராணிப்பேட்டையிலேருந்து சென்னை சென்ட்ரலுக்கு மெமு ட்ரெயின் சர்வீஸே ஆப்ரேட் பண்ணலாங்க. பட் என்ன ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது. கூடுதலான இன்னொரு பிளாட்ஃபார்ம் அமைச்சிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போதைக்கு கூட்ஸ் ட்ரெயின் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து பத்தாது, இன்னொரு பிளாட்ஃபார்ம் அமைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் நடந்து போகிற பாதை தாங்க புதிய ரயில் பாதை அமைப்பதற்காக அமைக்கப்பட்ட ட்ராக் பெட். இது எக்ஸாக்டாக ராணிப்பேட்டையிலேருந்து டுவர்ட்ஸ் ஆற்காடு டைரக்ஷனில் அமைக்கப்பட்டிருக்க ட்ராக் பெட் தான் இது. இப்போதைக்கு புதர் மண்டி கிடக்குது. இந்த ட்ராக் பெட்டை கடந்த பிறகு பாலாறு மேலே ஏற்கனவே பல வருஷத்துக்கு முன்னாடி கட்டி முடிக்கப்பட்ட அந்த ரயில்வே மேம்பாலம் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அந்த பாலாறுக்கு மேலே ரயில்வே மேம்பாலம். இந்த பாலாறை கடந்த பிறகு சென்னை பெங்களூரு நேஷ்னல் ஹைவே வரும். அந்த ரோடை கடந்த பிறகு தான் ஆற்காடு டவுன் உள்ளே போக முடியும். அந்த பகுதியில் வந்து ஃப்ளைஓவர் அமைக்க வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பகுதி தாங்க, அதாவது ராணிப்பேட்டை டு திண்டிவனம் செக்ஷனில் முதற்கட்டமாக ராணிப்பேட்டையிலேருந்து ஆரணி சுமார் ஒரு 32 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். டெண்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க, ஆனால் இன்னும் கான்ட்ராக்டர் வந்து ஃபைனலைஸ் பண்ணல. ஒன்ஸ் கான்ட்ராக்டர் ஃபைனலைஸ் பண்ண பிறகு ட்ராக் பெட் ரயில்வே ட்ராக் அமைக்கிற பணிகளை வந்து தொடங்கணும். கூடிய சீக்கிரத்தில் கான்ட்ராக்டர் ஃபைனலைஸ் பண்ணி வேலை தொடங்கினாங்கன்னா நல்லாயிருக்கும். இதுதாங்க அந்த ரயில்வே மேம்பாலம். இந்த திண்டிவனம் நகரி புதிய ரயில் பாதைக்காக கட்டப்பட்ட ரயில்வே மேம்பாலம் இதுதான். இது வந்து பாலாத்துக்கு மேலே கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நீளம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து தோராயமாக தான் சொல்கிறேன். நான் லைவாக பார்த்த வரைக்கும் ரொம்ப நீளமாக தாங்க இருந்தது. நான் ஒரு பாதி தூரம் வரைக்கும் தான் நடந்து போனேன். பல வருஷமாக ரயில் சேவைக்காக இந்த பாலம் வந்து காத்து கொண்டு இருக்குதுன்னே சொல்லலாம். அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் ஃப்ரீயாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, சமூக விரோதிகள் குடிச்சிட்டு பாட்டிலெல்லாம் சைடில் போட்டு வச்சுருக்காங்க. பல வருஷமாக எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் அப்படியே தாங்க இருக்குது இந்த மேம்பாலம். கூடிய சீக்கிரத்தில் ராணிப்பேட்டை டு திண்டிவனம் இந்த பகுதியில் கான்ட்ராக்டர் ஃபைனலைஸ் பண்ணி வேலை தொடங்கினாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மேம்பாலமும் பயன்பாட்டில் கொண்டு வந்துடுவாங்க.
இதுதாங்க பாலாறு. இப்போதைக்கு சின்ன ஓடை மாதிரி போகுது. மேபி நீங்கள் வீடியோ பார்க்குற இந்த டைமில் இன்னும் தண்ணி கூடுதலாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரீசெண்டாக பெஞ்ச மழையில். இந்த மேம்பாலம் பகுதி தாண்டின பிறகு சென்னை பெங்களூரு நேஷ்னல் ஹைவே வரும். அந்த ரோடை கடந்து தான் ஆற்காடு டவுன் உள்ள போக முடியும் இந்த ரயில்வே ட்ராக் அலைன்மெண்ட். ஸோ அந்த பகுதியில் அந்த நேஷ்னல் ஹைவே ரோடை கடந்து போகிற அந்த பகுதியில் ரயில்வே சார்பாக ரோடு ஓவர் பிரிட்ஜ் மாதிரி அமைப்பாங்களா, இல்லைனா வந்து ஹைவேஸில் ஃப்ளைஓவர் அமைப்பாங்களான்னு தெரியல. என்ன பிளான் வச்சுருக்காங்கன்னு நம்மளுக்கு போக போக தான் தெரியும். கடந்த பொது பட்ஜெட்டில் இந்த திண்டிவனம் நகரி புதிய ரயில் பாதை திட்டத்துக்கு சுமார் 347 கோடி வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஹோப் வரும் பட்ஜெட்டில் அட்லீஸ்ட் அதோட இன்னும் கூடுதல் நிதி ஒதுக்கினா மட்டும்தான் வேலை இன்னும் கொஞ்சம் வேகமாக வந்து முடிக்க முடியும். இந்த ரயில் பாதை திட்டம் முடியும் போது திண்டிவனம் வாலாஜா ரோட் நகரி வந்து ஜங்ஷன் ஸ்டேஷனாக மாறிடும். அஃப்கோர்ஸ் இப்போவே வாலாஜா ரோடு வந்து ஒரு ஜங்ஷன் ஸ்டேஷன் தான். ஏன்னா ஏற்கனவே வாலாஜா ரோட்லேருந்து ராணிப்பேட்டை வரைக்கும் ரயில் பாதை வந்து அமைச்சிட்டாங்க. இந்த ரயில்வே மேம்பாலத்தோட லெஃப்ட் சைடு வியூ நீங்கள் பார்க்கலாம். எலக்ட்ரிஃபிகேஷனுக்கான அந்த ஓவர் ஹெட் போஸ்ட் அமைப்பதற்கான அந்த வசதியை வந்து சைடில் ஒரு சின்ன கான்க்ரீட் ஸ்லாப் மாதிரி அமைச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. பட் நிதி ஒதுக்கீடு செய்யறதுனால இவ்வளோ வருஷம் டிலே ஆச்சு. நீங்கள் பார்க்குற வியூ தாங்க ராணிப்பேட்டை ஸ்டேஷனோட கடைசி பாயிண்ட்டு. இதுக்கப்புறம் தான் இந்த ரயில் பாதையை வந்து நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த ஒத்தையடி பாதையில் நடந்து போனேன். அந்த பாதையை கிராஸ் பண்ண பிறகு தான் அந்த ரயில்வே மேம்பாலம் வருது. அந்த ரயில்வே மேம்பாலம் தாண்டின பிறகு தான் டுவர்ட்ஸ் ஆற்காடு டைரக்ஷன் வழியாக திண்டிவனத்தில் போய் இந்த ரயில் பாதையை வந்து முடியுது. இந்த ராணிப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், கூடுதலான இன்னொரு பிளாட்ஃபார்ம் அமைச்சாங்கன்னா மெமு ட்ரெயின் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ரயில் பாதை வந்து இப்போ கூட்ஸ் ட்ரெயினுக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால கூட்ஸ் ட்ரெயின் நிறுத்திட்டாங்கன்னா மெமு ட்ரெயின் நிறுத்துவதற்கான இட வசதி இல்லை. ஸோ அதனால் கூடுதலான பிளாட்ஃபார்ம் அமைச்சாங்கன்னா மெமு ட்ரெயின் சர்வீஸ், அதாவது மெமு ட்ரெயின் வந்து பார்க் பண்ணதுக்கு இட வசதி இருக்கும். இப்போ இது ஆல் ஸ்டேஷனாக இருக்குது, இதை வந்து கிராசிங் ஸ்டேஷனாக மாற்ற முடியும். லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்கலாம், ட்ராக்கோட லெஃப்ட் சைடில் நிறைய இட வசதி இருக்குது. அந்த செடியெலாம் முளைச்சிருக்கு, அதெல்லாம் கிளியர் பண்ணாலே கூடுதலான பிளாட்ஃபார்ம் அமைப்பதற்கான போதுமான இட வசதி இருக்குது. ஹோப் ரயில்வே நிர்வாகம் அதுக்கான நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கேருந்து ட்ரெயின் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணாங்கன்னா சென்னை சென்ட்ரலுக்கு, அதாவது ராணிப்பேட்டை டு சென்னை சென்ட்ரல், ராணிப்பேட்டை மட்டும் கிடையாது, பக்கத்தில் இருக்க ஆற்காடு பகுதி மக்களுக்கும் இந்த ட்ரெயின் சர்வீஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்னைக்கு குறைந்த கட்டணத்தில் பயணம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும். இந்த திண்டிவனம் நகரி புதிய ரயில் பாதை வந்து 3 முக்கியமான ரயில் பாதையை வந்து இணைக்குதுங்க. ஒன்று வந்து சென்னை எக்மோர்லேருந்து விழுப்புரம் போகிற அந்த ரயில் பாதையும், சென்னை சென்ட்ரல்லேருந்து காட்பாடி போகிற அந்த ரயில் பாதையும், சென்னை சென்ட்ரல்லேருந்து ரேணிகுண்டா போகிற அந்த ரயில் பாதையும் இன்டர் கனெக்ட் பண்ணுற ஒரு ரயில் பாதையாக இந்த திண்டிவனம் நகரி ரயில் பாதை வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ரயில் பாதை அமைஞ்ச பிறகு மும்பையிலேருந்து வர ட்ரெயின்லாம் வந்து அரக்கோணம் சென்னை போகாமல் டைரெக்டாக இந்த நகரி வாலாஜா ரோட் திண்டிவனம் வழியாக தென் மாவட்டங்களுக்கு ரயில் சேவை வந்து இயக்க முடியும். முக்கியமாக சரக்கு ரயில்லாம் இந்த ரூட் வழியாக டைவெர்ட் பண்ணி விட்ருவாங்க. அதுதான் இந்த ரயில் பாதையோட முக்கியமான அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் இடையில் வர ஊர்களுக்கு முதல் தடவையாக ரயில் கனெக்டிவிட்டியும் கிடைக்கும். இதுதாங்க இந்த திண்டிவனம் நகரி புதிய ரயில் பாதை திட்டத்தில் தற்போது நடைபெற்று வரும் பணிகள் பற்றி எனக்கு தெரிஞ்ச சில தகவல். உங்களுக்கு கூடுதலான தகவல் ஏதாவது தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது இந்த திண்டிவனம் நகரி புதிய ரயில் பாதை திட்டத்தோட மேப் வியூ வந்து பார்க்கலாம். இதுதாங்க இந்த திண்டிவனம் நகரி புதிய ரயில் பாதையோட ட்ராக் அலைன்மெண்ட். சென்னை எழும்பூர் விழுப்புரம் இந்த ரயில் பாதையில் இடையிலே வர ஒரு ஸ்டேஷன் தான் திண்டிவனம். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிற இந்த புதிய ரயில் பாதை வந்து நகரியில் தான் முடியுது. திண்டிவனத்துக்கு அடுத்து என்னென்ன ஸ்டேஷன்ஸ்லாம் அமைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். வெள்ளிமேடுபேட்டை, தெல்லாறு, வந்தவாசி, மாம்பாக்கம், எருமைவெட்டி, செய்யாறு, இருகூர், மாமண்டூர், ஆரணி, தாமரைப்பாக்கம், திமிரி, ஆற்காடு, ராணிப்பேட்டை, வாலாஜா ரோட் ஜங்ஷன், கொடைக்கல், சோழிங்கர் டவுன், ஆர்கேபேட்டை, அத்தி மாஞ்சேரிப்பேட்டை, பள்ளிப்பட்டு, பதட்டூர்பேட்டை நகரியில் தான் முடியுது. இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சோழிங்கர் ஸ்டேஷன் தான் ஏற்கனவே இருக்குன்னு. அந்த ஸ்டேஷன் வந்து சோழிங்கர் ரோடு. அந்த ஸ்டேஷன் வந்து சோழிங்கர் டவுன் சுமார் 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனால் இந்த புதிய ரயில் பாதையில் அமைக்கிற சோழிங்கர் டவுன் ஸ்டேஷன் தான் சோழிங்கர் டவுன் உள்ளே அமைக்கிறாங்க. ப்ளூ கலர் லைன் மாதிரி பார்க்குறீங்க, அதுதாங்க பாலாறு. அதுக்கு மேலே தான் ரயில்வே மேம்பாலம் வந்து கட்டியிருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஸோ அந்த ரயில்
மேம்பாலம் கடந்து தான் ராணிப்பேட்டை வாலாஜா ரோடு வழியாக இந்த ரயில்வே வழித்தடம் தான் அமைக்கிறாங்க. வாலாஜா ரோட்லேருந்து நீங்கள் பார்க்கலாம், ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற அந்த சென்னை போகிற ட்ராக்குக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் போன பிறகு லெஃப்ட் சைடில் டிவேட் ஆகி சோழிங்கர் வழியாக ராணிப்பேட்டை போகுது. சோழிங்கர் தாண்டின பிறகு ஆர்கேபேட்டை, அத்தி மாஞ்சேரிப்பேட்டை, பள்ளிப்பேட்டு, குமாராஜிப்பேட்டை, பொதட்டூர்பேட்டை வழியாக நகரியில் போய் முடியுது. நகரி ஸ்டேஷன் வந்து ஏற்கனவே இருக்கிற ஒரு எக்ஸிஸ்டிங் ஸ்டேஷன் தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அரக்கோணத்துலேருந்து ரேணிகுண்டா போகிற அந்த ரயில் பாதையில் இடையிலே வர ஸ்டேஷன் தான் நகரி. இந்த புதிய ரயில் பாதை பொறுத்த வரைக்கும் சுமார் 180 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். அதில் தோராயமாக ஒரு 170 கிலோமீட்டர் வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் இந்த ரயில் பாதை வந்து அமைக்கிறாங்க. மீதி ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் மட்டும் தான் ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தில் அமைக்கிறாங்க. இதுதாங்க நகரி ஸ்டேஷன். திண்டிவனத்தில் ஸ்டார்ட் ஆகிற இந்த ரயில் பாதை வந்து வாலாஜா ரோடு வழியாக வந்து நகரியில் தான் முடியுது. வாலாஜா ரோட் ஸ்டேஷன் உங்களுக்கு தெரியும், சென்னை சென்ட்ரலேருந்து காட்பாடி செக்ஷனில் நடுவில் வர ஸ்டேஷன் தான் வாலாஜா ரோட் ஸ்டேஷன். இதுதாங்க திண்டிவனம் நகரி புதிய ரயில் பாதை திட்டத்தில் தற்போது நடைபெற்று வரும் பணிகள் பற்றி எனக்கு தெரிஞ்ச சில தகவல்கள். உங்களுக்கு கூடுதலான தகவல் ஏதாவது தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.